எஸ்ஐஆர் மூலம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அம்பலப்படுத்துவதுதான் பாஜகவின் நோக்கம் என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சுமத்தியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் குடியுரிமை திருத்த சட்டத்தை மறைமுகமாக கொண்டுவர முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை கேட்டு தேர்தல் ஆணையம் விதிகளை மீறி பணிகளை மேற்கொள்வதாகவும் கண்டனம் தெரிவித்த அவர், சிறுபான்மை மக்களின் குடியுரிமையை எஸ்ஐஆர் குறிவைத்து தாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல, குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களைத்தான் கேட்கிறார்கள். ஆதார அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான். ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, என்ஆர்சியை உருவாக்குவது, அதுதான் இப்ப அவருடைய முக்கியமான நோக்கம். இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குரிமையை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை. அவர்களின் இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு என்ஆர்சி தேவைப்படுகிறது. என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த அரசியல் புரிதலோடு தான் இதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம்.